Hello students, இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10 ICIC Physics Chapter 2 Work, Energy and Power இதுலேருந்து ஒரு numerical problemத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Calculate the work required to be done to slow down a bus with a mass of 2000 kg moving at a velocity of 60 km per hour to 36 km per hour. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நியூமெரிக்கல் ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் 2000 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி 2 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி 60 km per hourனும் ஃபைனல் வெலாசிட்டி 36 km per hourனும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? 60 km per hourல போயிட்டுருக்க பஸ்ஸை 36 km per hourக்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரும் பொழுது எப்படி வந்து நம்மளோட ஒர்க்கு வரணும், அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ஒர்க்கு தேவை அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன செய்யணும்? எஸ்ஐ யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 கிலோகிராம். V1ன்னு எழுதினாலும் சரி, VIன்னு எழுதினாலும் சரி, எல்லாமே கரெக்டாக தான். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 60 km per hour. இதை மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இன்ட்டு 5/18 போடணும். அதாவது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 ஹார் இஸ் ஈக்குவல் டு 60 × 60, அதாவது 3600 செகண்ட்ஸு. அப்போ என்ன பண்ணியிருக்கேன்? 60 × 1000 டிவைடட் பை 60 × 60 போட்டிருக்கேன். நீங்கள் 5/18 போட்டாலும் கரெக்டு தான். இதை கால்குலேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 16.67 மீட்டர் பெர் செகண்டுன்னு வரும். ரெண்டாவது ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா, 36 km per hourனு. அதையும் மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 10 மீட்டர் பெர் செகண்டாக வரும். இப்போ கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கண்டுபிடிக்கணும். எதுக்கு நான் கைனடிக் எனர்ஜி இனிஷியலும் ஃபைனலும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு அவங்க கேட்டிருக்குது நான் பஸ்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும்போது என்னோடய ஒர்க்கு எவ்வளோவா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ணணும்? சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அதுதான் என்னோட ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். அதனால தான் நான் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இனிஷியலில் என்னோட வெலாசிட்டி எவ்வளோ வந்துச்சு? 60 km per hour. ஆனால் நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? 16.67 மீட்டர் பெர் செகண்டை தான் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஹாஃப் இன்ட்டு மாசுக்கு மேலே என்ன பண்ணணும்? 2000 போடணும். V1 அப்படிங்கிறது என்னது? 16.67 த ஹோல் ஸ்கொயர், V1 ஸ்கொயர். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ உங்களோட கைனடிக் எனர்ஜி இனிஷியல் என்ன கிடைக்கும்? ஒரு சர்டன் வேல்யூ, கொஞ்சம் பெரிய வேல்யூவாக தான் கிடைக்குது. ஜூல் அப்படின்னு எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கண்டுபிடிங்க. ஃபார்முலா என்ன? ½ V2 ஸ்கொயர். M அப்படிங்கிறது சேம் பஸ்ஸு தான், அதனால் அதே 2000 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 10 மீட்டர் பெர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. அதை தான் நீங்கள் எழுதணும். 10 × 10ன்னு எழுத மறந்துடாதீங்க. இங்கே வந்து ஸ்கொயரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. V2 ஸ்கொயர், V1 ஸ்கொயர், அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ஒரு ஆன்சர் கிடைக்குதா? ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பஸ்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணணுன்றது தான் நம்மளோட கொஸ்டின். அப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜின்னு எழுதுங்க. சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க? கைனடிக் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி ஃபைனல். கைனடிக் எனர்ஜி இனிஷியல் வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, அதை எழுதுங்க. கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, அதை எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களோட டெசிமல் பிளேசஸை மூவ் பண்ணுங்கள். நான் இங்கே எப்படி மூவ் பண்ணியிருக்கேன்னா 5 இதுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். எப்படி மூவ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5. அப்போ இன்ட்டு 10⁵ போடுவேன். அப்போ 1.778889 × 10⁵ ஜூல்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நான் அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2லேருந்து 3 டெசிமல் பிளேசஸ் நம்ம ஆன்சர் கொடுத்தா போதும். அப்போ இங்கே 8 இருக்குது, அபவ் 5. ஒரு 5ஓ இல்லை அபவ் 5ஓ இருந்தால் 1 ஆட் பண்ணணும் இங்கே. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்ன? 1.78 × 10⁵ ஜூல் தான். ஒர்க் டனோட யூனிட்டும் ஜூல் தான். அப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.78 × 10⁵ ஜூல். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.